சிம்பிளான எக்கு ரைஸ் பார்க்கலாம். நான் ஒரு ரைஸை ஒரு விசில் விட்டு ரைஸு தனியாக குக்கரில் வச்சுருக்கேன். இதுக்கு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றி, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சாச்சு. தாளிச்சதில் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நான் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இது வணங்கினோடனே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் வணங்காச்சு இது கூட சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரைஸுக்கு எக்குக்கு எத்தனை எக்கு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, ரைஸ் எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போவே உப்பு போட்டுக்கோங்க. நான் பொடி உப்பு தான் போட்டுருக்கேன். பொடிங்க நல்லா வணக்கிக்கோங்க. இது 1.5 டம்ளர் ரைஸ். 1.5 டம்ளர் ரைஸுக்கு 1/2 டம்ளருக்கு நான் 2 எக்கு எடுத்துருக்கிறேன். அந்த வீதத்தில் மொத்தம் நான் 6 எக்கு எடுத்துருக்கிறேன், நாட்டு எக்கு. இது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த எக்கை உடச்சி இதில் ஊற்றிக்கோங்க. எக்கு 6 எக்கு உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலரிக்கலாம். இது சிம்பிளான ரைஸ் தான். இது கொஞ்சம் நல்லா வணங்கின பிறகு லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் பெப்பர் தூள் போட்டிங்கன்னா, மிளகுத்தூள் போட்டிங்கன்னா நல்லா அது ஒரு மணமாக இருக்கும். கொஞ்சம் வணங்கிடுச்சு. லாஸ்ட்டில் ஒரு கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இல்லைன்னா எக்கு லாஸ்ட்டில் வணங்கும் போது கொஞ்சம் ட்ரையான மாதிரி தெரியும். அதனால் ஒரு 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூனே ஆயில் விட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன ஸ்பூனில் தான் விடுறேன். லாஸ்ட்டில் அப்படி விட்டு பாருங்கள். அந்த எக்கு ரொம்ப ட்ரை ஆகாது, கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, ட்ரை ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், வணங்கிடுச்சு. ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இது 1/2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூனு பெப்பர் தூள் போட்டுக்கோங்க லாஸ்ட்டில். இந்த பெப்பர் தூள் போட்ட வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ ரைஸ் எடுத்து நம்ம கொட்டிடலாம். இந்த ரைஸ் நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். எடுத்து தான் போடணும். ரைஸ் எடுத்து இதில் போட்டாச்சுங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலரிட்டுக்காங்க பாருங்கள். நல்லா கலரி விட்டாச்சு ரைஸாக. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அதே போட்டு நல்லா கலரிக்கலாம். பாருங்க, எக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் இது ரைஸ் மட்டும் குக் ஆயிடுச்சுன்னா ஒரு 3 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடுது எக்கு ரைஸ். பாருங்க அப்படி எக்கு புலா மாதிரியே இருக்குது. எக்கு ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? எக்கை நல்லா உடச்சி விட்டனால அப்படி இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டில் அந்த 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனது தான் கொஞ்சம் அப்படியே நல்லா போடுது.
இது கிட்ஸுக்கு அவ்வளோ நல்லா பிடிக்குங்க. பெரியவங்களும் சாப்பிடலாம், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்க, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எக் ரைஸ் ரெடி.